எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும், ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. கடகம், ஆயில்யம் காலபுருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. கடகத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். ஆயில்யத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதாவது கடகம், ஆயில்யத்த பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல மார்ச்சுடைய முதல் பகுதியில ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கு. பொதுவா 8ஆம் இடம் வலுத்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குருவினுடைய பார்வையில இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வகையில மறைமுகமான வழியில ஒரு சில ஆதாயங்கள், ஒரு சில உதவிகள், ஒரு சில வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது 3வது நபர்களால் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதேபோல உத்தியோகத்தின் சம்மந்தப்பட்ட விஷயத்த பொறுத்தவரைக்கும், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்காகவோ, அல்லது விசா ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வெளிநாடு போறதுக்கு அப்படின்ற பட்சத்தில, இந்த காலகட்டங்கள் அது சார்ந்த முயற்சிகள்ல வெற்றிய கொடுக்கும். அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகள மிகைப்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம். 2வது கலை சார்ந்த விஷயங்கள், அதாவது இயல், இசை, நடனம், ஓவியம், எழுத்து இது சார்ந்த துறையில நீங்க வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த முயற்சிகள் தற்போது வெற்றிய குடுக்கும். சரிங்களா? திடீர்னு ஒரு பூஸ்ட் அப் லைஃப்ல கிடைக்கும். சரிங்களா? வாழ்க்கையில. தைரியமா முயற்சி பண்ணுங்க. 2வது இந்த சுக்கிரன், ராகு, புதன் இந்த காம்பினேஷன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட நபர்களால் சில பிரச்சனைகள், தொந்தரவுகள கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும். அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். குறிப்பா ரகசியங்கள் அதிகமாக உங்ககிட்ட தங்கும். மற்றவர்கள் தேடி வந்து அவங்களுடைய ரகசியங்கள உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அத்தகைய அமைப்புகளுக்கு இது வந்து கொஞ்சம் கொடுக்கும். 2வது நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்த உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? 2ஆம் இடத்த செவ்வா உச்ச செவ்வா பார்த்தாலும் கூட 2ஆம் இடத்த சுக்கிரனும், புதனும் சேர்ந்து பார்க்கிறது நல்லாவே பேசுவீங்க, அடிச்சு பேசுவீங்க. சரிங்களா? அதாவது உங்க மேல தப்பே இருந்தாலும் அதாவது பொதுவா கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 90% கொஞ்சம் நேர்மையான நபர்கள் தான். சரிங்களா? அதுல குறை கிடையாது. சந்திரனுடைய நிலையை பொறுத்து சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர்கிட்ட அது வளர்பிறையா, தேய்பிறையா அல்லது அமாவாசையா அல்லது பௌர்ணமியான்னு சொல்லி பார்த்துட்டு, கடகத்துல பிறந்தவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி எளிதில சொல்ல முடியும். சரிங்களா? ஆயினும் கடகம்ன்றது ஒரு நேர்மையான ஒரு ராசி தான். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி கடகம். அதுவும் ஆயில்யம்ன்றது புதனுடைய நட்சத்திரம். நல்லா புத்திசாலித்தனம் மிகையாக உள்ள ஒரு நட்சத்திரம். சரிங்களா? 2மே அறிவு ரகங்கள் தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க கிட்ட அந்த 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்த பார்க்கும்போது, கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையான, நீடித்த ஒரு ஒரு வாக்கு சாதுரியத்த இது வந்து கொடுக்கும். ஒரு வருமானத்த இது வந்து கொடுக்கும். லாபாதிபதி 2ஆம் இடத்த பார்க்கறது சிறப்பு. அதே மாரி குடும்பம் சார்ந்த வழியில, குடும்பம் சார்ந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட வழியாக கொஞ்சம் செலவுகள், விரயங்களையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அதையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதற்கடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையும் ஒரு சேர குரு தொடர்பு கொள்றார். சரிங்களா? 4ஆம் இடம் வலுக்குது. அப்ப கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்தவரைக்கும் படிப்புல அதாவது படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மாணவியர்கள பொறுத்தவரைக்கும். புத்திக்காரகன் 8ஆம் இடத்துல மறைந்தாலும், மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள கத்துக்கிறதுக்கு கடினமான விஷயங்கள நெறைய கத்துப்பாங்க. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். ஆயினும் அந்த தனித்திறமைகள்னு சொல்லுவாங்கல்ல. படிப்பை தவிர்த்து, கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கும். மற்ற துறைகள்ல இவங்க வந்து ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். தன்னுடைய தனித்திறமைகள மாணவர்கள் வளர்த்துப்பாங்க. மற்றவர்களும் வளர்த்துப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். நல்ல நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணிப்பாங்க அப்டின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி சூரியனும், செவ்வாயும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசிய பார்க்குறாங்க. இந்த சூரியன், செவ்வா சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க. அது என்ன பண்ணும்னா, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளையும், கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். அதாவது நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? நான் சொல்றத ஏன் நீ கேட்க மாட்ட? நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? அப்படின்ற மாரியான சில வார்த்தைகள், வாக்குவாதங்கள் குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும். ஈகோ தான் சரிங்களா? அதாவது கொஞ்சம் இறங்கி அதாவது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கொஞ்சம் இறங்கி அனுசரிச்சு போயிட்டாங்கன்னா, நிச்சயமாவே வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே பொருந்தும். இது வந்து இந்த இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் நான் சொல்லல.
குறிப்பாகவே ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ஒரு பாபர்கள் இருக்காங்க, அல்லது 2ஆம் இடத்துல ஒரு பாபர்கள் இருக்காங்கன்னா, அவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில வந்து கோவம் வந்தா அமைதியா போயிடணும். குடும்ப வாழ்க்கையில அனுசரிச்சு போயிடணும். அப்படி இருந்தாங்கன்னா, நிச்சயமா எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும், அது பெரிதளவுக்கு ஒரு பாதிப்ப குடுக்காது, குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த வகையில தற்போது கடகம் ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த சூரியனும், செவ்வாயினுடைய சேர்க்கைகள் இருக்கிறது. குறிப்பா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற அமைப்புல இருப்பார். கடகத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் யோகாதிபதியா இருக்கிறதுனால, நல்ல யோகத்த செய்வார். குறிப்பா குழந்தை அமைப்புல கொடுப்பார். திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது வேலை ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக உயர்வு, வருமானம் சார்ந்த விஷயங்கள மிகையாக கொடுக்கும். நல்ல லாபத்த கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள், வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள வெற்றிய கொடுக்கும். இதெல்லாம் குறை கிடையாது. அதே மாரி வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகள் எடுக்க வைக்கும். அது புதுசா அதாவது வீடு கட்டுறது, அல்லது வீடு வாங்குறது, அல்லது நிலம் வாங்குறது, அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுல ஒரு ஈடுபாடு, ஒரு முயற்சிய வந்து எடுக்க வைக்கும். சரிங்களா? ஆனா, இது 7ஆம் இடத்துல இருக்கனால திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும். ஒய்ஃப் அல்லது கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல ஒருத்தவங்க டாமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது இங்க சிறப்பா இருக்கும். 2வது இந்த மாதிரி 2வது பகுதியில 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறையறது, அதுவும் குருவினுடைய பார்வையில இருக்கிறது, ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருந்தாலும் கூட, அது ஒரு பிரச்சனையும் கூட. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 8ஆம் இடத்துல இத்தகைய கிரகங்களுடைய இணைவுகள் அப்படின்றது இருக்கிறதுனால என்னன்னா, அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். திடீர்னு பெரிய ஒரு வருமானத்தையும் கொடுக்கும், தொகையையும் கொடுக்கும், மறைமுகமான வழியில ஆதாயங்கள், உதவிகளையும் கொடுக்கும். அதே மாரி திடீர் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு. சரிங்களா? 2மே மிக்ஸ்டடா இருக்கும். அதையும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் சூரியன் 2 பேருமே நல்லா இருக்கிறதுனால, அரசு சம்பந்தப்பட்ட வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்கள் உண்டு. குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி உண்டு. சுய ஜாதக வலுவை பொறுத்து. சரிங்களா? அதே மாரி தந்தை சம்பந்தப்பட்ட வழியில அல்லது உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியாக உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.